கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு இன்னைக்கு உலகத்தில் ஆள் இல்லை. இன்னைக்கு நிறைய விதமாக அன்றைய வார்த்தைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க, தப்பே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து யோவான் 14:1 ஏன் நீ கலங்குகிறாய்? உங்கள் இருதயம் ஏன் நீ கலங்க வேண்டும்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக நீ ஏன் கவலைப்படுகிறாய்? பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை விசாரிக்கணும். இப்படி ஒரு விசாரணை விசாரித்தாலே நம்முடைய கவலைகள் எல்லாம் மாறிடும். இயேசு ஒரு வீட்டுக்கு போகிறார். அங்கு 2 சகோதரிகள். ஒருத்தி இயேசுவை குறித்து சொல்கிறார், ஆண்டவரே, என்னை விட்டுட்டு வந்துட்டாலே, என்னை குறித்து கவலை இல்லையா? இயேசு சொன்னா, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஏன் கவலைப்பட்டு கலங்குகிற? தேவையானது ஒன்று, ஆண்டவருடைய பாதத்தில் அமரு. நான் சொல்லட்டுமா? கவலைப்படாதீங்க, கர்த்தருடைய பாதத்தில் அமருங்க, எல்லா பிரச்சனைகளும் மாறும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கவலை, இந்த கவலை நம்ம வாழ்க்கையை நாசமாகிட்டு இருக்குது. ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், தெரியுமா உங்களுக்கு? நாளையக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினத்திற்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். வேதம் சொல்கிறது, மத்தேயு 6:34. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் கவனித்து கேட்டால் தெரியும். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைக்கு அந்த தினம், நாளைய தினம் உங்களுக்காக கவலைப்படும். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ திங்கக்கிழமை குறித்து நான் கவலைப்பட்டு கலங்கிறத காட்டிலும், திங்கக்கிழமை ஜெய்சலனுக்கு என்ன செய்யணும், ஜெய்சலனுக்கு இந்தந்த காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு திங்கக்கிழமை கவலைப்படுமா? அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினத்தை குறித்து நாளைய தினம் கவலைப்படும். அப்போ ஒரு நாள் உங்களுக்காக கவலைப்படும்படி கர்த்தரே ஏற்படுத்தியிருக்காருன்னா, நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள். இன்னைக்கு உங்கள் கவலை தான் என்ன? ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. கர்த்தர், நான் சொல்லட்டுமா, அத்தனையும் மாற்றுவார், அத்தனையும் மாற்றுவார். நம்ம கூட தான் கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம கூட கர்த்தர் இருந்தால் கூட நமக்கு கவலை வருமானம் வரும். நீங்கள் மார்க்கு 4வது அதிகாரம் 38 நீங்கள் வாஸ்து பாருங்க. சீசர்கள் படகுல போகிறாங்க, காற்று வீசுது, கடல் அலை பொங்குது. ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறோம், எங்களை குறித்து உமக்கு கவலை இல்லையா? என்ன அர்த்தம்? நாங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் சாக போகிறோம், நீங்கள் கவலை இல்லாமல் தூங்கிட்டு இருக்கீங்க. இயேசு எழும்பினார், காற்றை அதட்டினார், அமைதலாயிடுச்சு. கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு, கட்டளையிட்டார். அந்த கடலும் இறையாமல் அமைதலாயிடுச்சு. இப்போ சீசர்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான், ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? மார்க் 4:40. என்னைக்கும் கவலை மாற்றுகிற தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு. ஏன் பயப்படுறீங்க? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? என் கவலையை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, அவருடைய கவலைகளை எல்லாம் நீர் மாற்றுவீராக. இனி இவர்கள் கவலைப்படாமல் இருக்க உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.